ஹலோ மக்களே, இன்னைக்கான எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒன்று புரிஞ்சுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இவனுங்க சோத்துக்காக அடிச்சுக்கிறானுங்க, இல்லைன்னா குப்பைக்காக அடிச்சுக்கிறானுங்க. சரி, அது எந்த லெவலில் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கிறதாண்டா பெரிய அடி அப்படின்ற லெவலுக்கு ஒருத்தர் அடிக்கிறாங்க. ஆனால் அதை விட நாங்கள் பெருசாக அடிப்போண்டா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் அடிக்கிறாங்க. லாஸ்ட் வீக் வரைக்கும் ஒருத்தன் அடிக்காமலே இருந்தான். ஆனால் இந்த வீக் வந்த உடனே வேறு லெவலில் அடிக்கிறான். ஏன்டா அவன் அப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் அவனை பிடிச்சி அடிக்கிறான். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இன்றைக்கான எபிசோடும் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் விஜய் பார்வதி அவர்களும் வியானா அவர்களும் வந்து நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆட்களும் வந்து நிற்கிறாங்க. இவங்க குப்பியை அள்ளுன்னு சொல்கிறாங்க, இவங்க அள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க சாப்பாடு செய்யுன்னு சொல்கிறாங்க, இவங்க செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்றைக்கான எபிசோடு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கை நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ளே வந்து போகலாம். நேற்றுக்கு நைட்டு எஃப்ஜே அவர்களும் ஆதிரி அவர்களும் என்ன தான் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே பார்வதி அவர்களையும் வியானா அவர்களையும் வச்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு வந்து இருந்துகிட்ருக்காங்க. குறிப்பாக எஃப்ஜே அவர்கள் வந்து விஜய் பார்வதி அவர்களையும் ஆதிரை வந்து வியானா அவர்களையும் டார்கெட் பண்ணி இன்றைக்கி சில சம்பவங்கள் வந்து பண்ணாங்க. ஆனால் இந்த காதல் ஜோடிகளை ஓட விட்டுருந்தாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக எஃப்ஜே அவர்கள் வந்து என்னுடைய ஒரு பொருள், அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும், தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதியை கூப்பிடும்போது விஜய் பார்வதி வந்து முடியவே முடியாது, இப்போல்லாம் என்னால் வர முடியாது, அப்படி நான் வரணும் அப்படின்னா ஒரு டீ குடிச்சிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு எஃப்ஜே அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை டீ போடுறதுக்கு லேட் ஆகும், அவன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான், ஸோ அதனால் நீ வந்து அதுக்குள்ளே அந்த வேலையை முடிச்சுடு, அவன் டீ போடுறதுக்குள்ளே, அதுக்கப்புறம் நீ வந்து டீ குடி, அது ஒரு 2 நிமிஷம் வேலை தான், இல்லை ஒரு 5 நிமிஷம் தான் பிடிக்கும், நீ வா எடுத்துகிட்டு போய் வச்சிரு, அதுக்கப்புறம் வந்து டீ குடி அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொல்கிறாப்புல. அதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ராங்காக என்னால் வந்தெல்லாம் வேலை செய்ய முடியாது, நான் டீ குடிச்சிட்டு தான் வருவேன், அதுக்கப்புறம் நீ எத்தனை வேலைனா வச்சுக்கோ, நான் வந்து செய்கிறேன், அதுக்காக டீ குடிக்காமலாம் என்னால் வர முடியாது, ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நான் டீ குடிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. பட் எஃப்ஜே அவர்களுக்கு வந்து செம்ம காண்டாயிடுது. என்னடா இவங்க நேத்தெல்லாம் செஞ்சாங்க, இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு உடனே என்னடா ஆகிப்போச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து கோபமாக இருக்கும்போதே கனி அக்கா உள்ளர வராங்க. அவங்க தான் இந்த வாரத்துடைய கேப்டன். ஸோ அங்கே ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிள் எடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஷார்ட் அவுட் வந்து பண்ணோம். 2 பக்கம் நியாயத்தையும் வந்து கேட்டு அவங்க வந்து கேட்கும்போது விஜய் பார்வதி வந்து கிளியராக சொல்கிறாங்க, அக்கா நான் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்குங்க, ஆனால் என்ன ஒன்று டீ குடிச்சிட்டு நான் வரேங்க, அவ்வளோதாங்க சொல்கிறேன், டீ போடுறதுக்காக கொஞ்சம் லேட் ஆகுது, நான் குடிச்சிட்டு வந்துடுறேன், வந்ததுக்கப்புறம் நான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறேங்க, இவன் வந்து கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே கிட்ட சொன்னோடனே எஃப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே வெறும் வயிற்றில் தானே வேலை செஞ்சுட்ருக்காங்க, பாருங்க வியானா கூட தான் வெறும் வயிற்றில் வேலை செஞ்சுட்ருக்கா, ஸோ அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் இப்படி பண்ணுற, லாஸ்ட் வீக்கில் நாங்களாம் கூட அப்படி தானே வேலை செஞ்சோம், எல்லோரும் என்ன வாயில் போட்டுட்டு அதாவது சாப்பிட்டா வந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து ஒரே ஒரு 5 நிமிஷம் தானே வந்து வேலை செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வந்து சொல்கிறாப்புல. ஆனால் விஜய் பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா நேற்று நான் கூட தான் வந்து செஞ்சேன், வயிறு ஒரு நல்லா ஃபுல்லாக வந்து இருந்தது, பட் இன்றைக்கி வந்து நான் குடிச்சிட்டு போனால் நல்லா வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது, ஸோ அதனால் நான் குடிச்சிட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி சொல்கிறாங்க. இதுக்கு கனி அக்கா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் எப்பவுமே இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம எஃப்ஜே வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ டீயும் குடிக்காது ஒன்றும் குடிக்காத, நீ வேலையும் செய்யாது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி பிரவீன் ராஜ் வந்து டீ போட்டுட்டு இருப்பாப்புல. அவரை போயிட்டு வெளியே வா, நீ வந்து டீ போடாதவா வெளியே வா அப்படின்னு சொல்லி வெளியே வர வச்சு அவருக்கு வந்து வேறு வேலையை வந்து கொடுத்துட்டாப்புல. இதுக்கேற்ற மாதிரி கனியக்கா இருக்காங்களே அவங்க வந்து வேலை செய்யக்கூடாதுலாம் நீ சொல்லக்கூடாதுப்பா, நீ வேறு வேலை ஏதாவது கொடு அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே அவன் வேறு வேலை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த உடனே கனியக்கா வந்து ஓகே இது ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பயாஸ்டாக இருந்த மாதிரி தான் வந்துருந்தது. ஏன் அப்படின்னா கனியக்கா வந்து அந்த இடத்துல வந்து கேட்டிருக்கணும், ஏப்பா அவள் ஒருத்தி வந்து டீ குடிக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் நினைக்காத, எத்தனையோ பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, அத்தனை பேருக்கு வந்து டீ போய் சேரணும்ல, அந்த ஒரு ஆள் மட்டும் தானே டீ போட்டுட்ருக்காரு, ஸோ இந்த பிரச்சனை அவரை தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு வேறு வேலை கொடுத்தா அப்படின்னா டீ யார் போடுவா, இவங்கெல்லாம் குடிக்கணும் இல்லையா, இவங்களுடைய பிரச்சனைக்காக அவங்க எல்லாருமே வந்து குடிக்காமல் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கனியக்கா வந்து பயாஸ்டாக இல்லாமல் பேசியிருந்துருக்கலாம். பட் கனியக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, எஃப்ஜேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைன்ஸ் அப் தட்டுற மாதிரி, ஓகே நீ வேறு வேலை கொடுத்துட்டியா, சரி ஓகே இது வந்து வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எஃப்ஜே கிட்ட வந்து போய் காம்ப்ரமைஸ்லாம் பேசி, ஓகேடா அவள் வெயிட் பண்ணு, அவள் வந்து பார்த்திங்கன்னா வருவா டீ குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வியானா ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. காலையிலிருந்து வேலை வாங்கிட்டே இருக்காங்க. அங்க இருக்கிறத எடுத்து இங்க வை, இங்க இருக்கிறத எடுத்து அங்க வை அப்படின்னு சொல்லிட்டே வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆதிரை வேலை வாங்குறாங்க, இன்னொரு பக்கம் வந்து சுபிக்ஷா வேலை வாங்குறாங்க, இன்னொரு பக்கம் எஃப்ஜே வேலை வாங்குறாரு அப்படின்னு சொல்லி வேலை சொல்லிட்டே இருக்காங்க. இவங்களும் வந்து செஞ்சுக்கிட்டே தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில வந்து டயர்ட் ஆயிட்டாங்க. அந்த நேரத்தில வந்து ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா, "வாங்க என்னுடைய துணிய எடுத்து வைங்க. இப்ப என்ன நீங்க வரீங்களா இல்லையா?" அப்படின்னு சொன்ன உடனே வியானாவுக்கு செம்ம காண்டாயிடுது. "ஏங்க என்னால்லாம் வந்து வர முடியாது. நான் முன்னாடியே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் வந்து செஞ்சிருப்பேன். ஆனா நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, இப்ப கூப்பிடுறீங்களே இதெல்லாம் நியாயமா இருக்கா?" அப்படின்னு சொல்லி வியானா வந்து கேட்குறாங்க. "இல்ல நீங்க வந்து தான் ஆகணும். நாங்க சொன்னா நீங்க செஞ்சு தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லி ஆதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீன் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து வியானா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "எனக்கு பயங்கரமா கால் வலிக்குது. ஸோ அதனால நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் வரேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிரை வந்து விடுற மாரி இல்ல. "இல்ல நீங்க வந்து தான் ஆகணும். என்ன ரெஸ்ட் எடுக்குறீங்க? என்ன கால் வலி வந்துருச்சு? அப்படி என்ன வேலை செஞ்சுட்டீங்க?" அப்படின்னு சொன்னோனே, "இங்க பாருங்க காலையிலேருந்து நான் வந்து செஞ்சுட்டுருக்கேன். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வரேன். வந்தேன் அப்படின்னா, நான் எல்லா வேலையும் மொத்தமா நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆளும் கூப்பிட்டு, இந்த வேலைய செய், அந்த வேலைய செய்யின்லாம் வந்து சொல்லாதீங்க. அது எனக்கு ஒரு மாதிரி வந்து இருக்கு." அப்படின்ற மாதிரி வியானா வந்து சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது கனியக்கா அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா தலையிடுறாங்க. தலையிட்டு வந்து அத காம்ப்ரமைஸ் பேசி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகுறாங்க. வியானா போய் வேலை செய்யவும் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வியானா போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. யாருக்காக? ஆதிரைக்காக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. "அதுக்கான சீக்வென்சஸ் என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு நீங்க பனிஷ்மென்ட் குடுக்குறீங்களா? நான் அத அக்செப்ட்டும் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியானா வந்து சொல்லிட்டு இருக்காங்க கேப்டன் கனி அக்கா கிட்ட. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்தில வந்து ஓகே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு உள்ள போய் ஆதிரைக்காக வேலை செஞ்சுட்டு வெளிய வராங்க. ஓகேங்களா? வெளிய வரும்பொழுது சுபிக்ஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "வியானா என்னுடைய பெட்ஷீட்ட வந்து மடிச்சு போட்டுரு." அப்படின்னு வந்து சொன்ன உடனே அவங்க செம்ம காண்டாயிடுறாங்க. "என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க நீங்கலாம்?" அப்படின்ற மாதிரி வந்து காண்டாயி, "என்னாலாம் முடியவே முடியாது." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆதிரை ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, "ஏன் முடியாது? எதுக்காக முடியாது அப்படின்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து பிரச்சனைய கிளப்புறாங்க. சுபிக்ஷா வந்து கேட்ட உடனே வியானாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இவங்க செம்ம காண்டாயி வந்து, "என்னுடைய வேலைய நான் முடிச்சுட்டேன். நீங்க திரும்ப திரும்ப வந்து இதே மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது ரொம்ப தப்பா இருக்கு." அப்படிங்கிற மாரி கனியக்கா கிட்டயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வேலை வாங்குறது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் எல்லா வேலையும் சேர்த்து வந்து நான் செஞ்சுட்டு வந்துருவேன். இவங்க கூப்பிட்டு அந்த வேலை இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. நான் செஞ்சு முடிச்சுட்டு வெளிய போனேன் அப்படின்னா, மறுபடியும் இன்னொரு ஆள் கூப்பிடுறது. திரும்பி இன்னொரு ஆள் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்கக்கா. இதனால நான் வந்து எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்னாலும் நான் அனுபவிக்கிறேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஸோ, அதனால இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு வேலைய எப்படி வாங்கணும்? அஃப்கோர்ஸ் கனியக்கா வந்து கேட்குறாங்க. "அங்க பாருங்க, நம்ம வேலை செய்றதுக்காக தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ, அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் இப்படி பேசுனீங்கன்னா சரியா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அதுக்கு வியானா சொல்றாங்க, "இல்ல. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் வேலை வாங்கல. நாங்கலாம் வேலை வாங்குனது வந்து வேற மாதிரி வேலை வாங்குனோம். பட் இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, வேற மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஆதிரியெல்லாம் லாஸ்ட் வீக்ல வந்து எதுவுமே பண்ணவே கிடையாது. ஆனா இந்த வீக்ல வேணுத்துக்குன்னே எங்கள டார்கெட் பண்ணி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாரி நான் பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து தான் வரேன். இவங்க சொன்ன எல்லா வேலையும் தான் நான் வந்து செய்யணும். ஆனா சொல்ற விதம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க? எப்படி நீங்க வேலை வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய டாஸ்க்கு. நான் எப்படி வேலை செய்றேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய டாஸ்க்கு. அவங்க எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னா, அது அவங்களுடைய இஷ்டம். அவங்க எப்படினாலும் வேலை வாங்கட்டும். ஆனா செய்ய வேண்டியது என்னோட இஷ்டம். நான் எப்படினாலும் செய்வேன் அப்படிங்கிற மாரி கிளியரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து லாஸ்ட் 2 வீக்ஸாவே அவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அவங்க வந்து படிச்சிருக்காங்க. அண்ட் சொகுசாவும் வாழ்ந்திருக்காங்க. என்ன கரெக்ட்டா நடக்குது, என்ன தப்பா நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வியானாவுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து கரெக்ட்டா கிளியரா பாயிண்ட்ட புடிச்சு அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கனியக்கா திரும்பியும் காம்ப்ரமைஸ் பேசுறாங்க. மறுபடியும் வந்து வேலை நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதியோட லைஃப் ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரவீன் ராஜோடைய லைஃப் ஸ்டோரி வந்து சொல்லப்படுகிறது. சரி, கதை சொல்லும் டாஸ்க்கெல்லாம் வந்து முடிஞ்சுது. ஸோ அத முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்வும், வியானாவும் கிளீன் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. பெருக்கிறதுக்காக வந்து போயிருக்காங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருக்கியெல்லாம் முடிச்சுட்டாங்க. பெருக்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த கவரையும் எடுத்துருங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க நம்ம ஆதிரி அவர்கள். ஸோ இந்த கவர வந்து என்னால எடுக்க முடியாதுங்க. இந்த மாதிரிலாம் எடுக்கிறதெல்லாம் எனக்கு வந்து புடிக்காது. நாங்க வீட்லயே அந்த மாரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி விஜே பார்வதி வந்து டீசென்ட்டா வந்து சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கிளீன் பண்ண யார் வராங்களோ அவங்க தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, இங்க பாருங்க 10 பேர் ஒரே மாதிரி பண்றாங்க அப்படின்றதுக்காகலாம் எங்களாலலாம் வந்து அதே மாதிரி பண்ண முடியாது. எனக்கு வந்து அது புடிக்காது. ஸ்பெஷலா நான் வீட்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். எங்களுடைய வழக்கத்துல இது கிடையவே கிடையாது. நாங்க எப்பயுமே ஒரு குப்பை இருக்கு அப்படின்னா, நாங்க கவர்ல கட்டி வெளிய போடுவோம். நாங்களா தான் எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போடுவோமே தவிர, யார் வீட்டுக்கு வேலைக்கு வராங்களோ, அவங்கள கொண்டு போய் போட வைக்கிறதெல்லாம் எங்களுடைய வழக்கம் இல்ல. நீங்க அந்த மாதிரி விஷயத்த பண்ண வைக்காதீங்க. அது எனக்கு சுத்தமா புடிக்கல அப்படிங்கிற மாரி விஜே பார்வதி சொல்றாங்க.
இதுக்கிடையில சுபிக்ஷா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல நீங்க தான் வந்து பண்ணியே ஆவணும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க." அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து பேசின உடனே, விஜய் பார்வதிக்கு வந்து சொல்லவா தேவ? அவங்க வந்து திரும்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. "அப்படிலாம் பண்றதில்ல, செய்றதில்ல." அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி பேசிட்டே இருக்கும்போது, சுபிக்ஷா போய் கேப்டன கூட்டிட்டு வந்துட்டாங்க. யார? கனியா அக்கா அவர்கள. அவங்கள கூட்டிட்டு வந்தோனே, "என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, "இதான் பிரச்சனை." அப்படின்னு சொன்ன உடனே, "இல்ல, இல்ல. எல்லா ஒர்க்கர்ஸும் உள்ளார வராங்க. எல்லாருமே கிளீன் பண்றாங்க. டஸ்ட்பின் பேக்கெல்லாம் வந்து அவங்க தான் எடுத்துட்டு போய் வெளிய போடுறாங்க. உங்களுக்கு மட்டும் என்னங்க புது ரூல்ஸ்?" அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி அவர்கள கேட்குறாங்க. அதுக்கு விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, "அப்படிலாம் எனக்கு வந்து செய்யணும்னு அவசியம் இல்லக்கா. நாங்க அந்த மாதிரிலாம் பண்றது கிடையாது. ஸோ அதெல்லாம் எங்களால பண்ண முடியாது." அப்படிங்கிற மாரி வந்து கனிக்கிட்டயே சொல்றாங்க. அதாவது கேப்டன் கிட்டயே சொல்றாங்க. இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, ரம்யா அவர்கள் வந்து பேப்பர தூக்கி போடுறாங்க பார்வதிக்கு பின்னாடி. ஸோ இத பார்த்த உடனே பாருங்க, இப்படி பேசிட்டே இருக்கோம், பேப்பர தூக்கி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அது ஆக்சுவலா மிகப்பெரிய தப்பு. ரம்யா உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டான கேரக்டர்ன்றத வந்து நிரூபிச்சிருங்க. அங்க வந்து ஃபயர் விட்டு எரிஞ்சுன்னு இருக்கு. ஃபயர் விட்டு எரிஞ்சுன்னு இருக்கு. யார்ரா எடுத்துட்டு போய் உள்ள போடுறது, வெளிய போடுறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில அவங்க பேசிட்டு இருக்கும்போது வந்து கவர தூக்கி வெளிய போடுறாங்க பார்த்தீங்களா? அதாவது அதாவது பார்வதிக்கு பக்கமே போடுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் அங்க ஹைலைட்டே. அது இன்னும் எலிவேட் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையா உருவாகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கனியக்கா அத பத்தி பேசிட்டே இருக்கும்போது, ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளர குறுக்கால வந்துட்டுருக்காங்க. வியானா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் பெருக்குறாங்க. இங்க பாருங்க கிளீனாவே இல்ல. இந்த இடத்துல பெருக்குங்க, அங்க கரெக்ட்டா பெருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, வியானாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. இங்க பாருங்க, நீங்க வேலை சொல்றது உங்களோட விருப்பம். நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க சரி ஓகே. பட் வேலை செய்றது என்னோட விருப்பம். என்னால இப்படி தான் பெருக்க முடியும், அப்படி தான் பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வியானா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கனியக்காவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்ன நீங்க இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி மார்க்கிங் பண்ற மாதிரி அவங்களும் வியானா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி இமிட்டேட் பண்ற மாதிரி வந்து பேசுனாங்க ஆதிரைய பத்தி. ஸோ அதனால வந்து கனிக்கு கோவம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. நான் கூட தான் இந்த மாதிரிலாம் பேசுவேன். இவங்க கூட தான் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. இதுதான் ரூல்ஸு. நீங்க தான் இதெல்லாம் கிளீன் பண்ணி ஆவணும். கிளீன் பண்ணி அந்த பேக்ல போட்டு அத எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போடுறதெல்லாம் உங்களுடைய வேலை மட்டும் தான். அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. அவங்க சொல்றத செய்றதுக்காக தான் நீங்க இருக்கீங்க. திரும்ப திரும்ப ரூல்ஸ பிரேக் பண்றது, ரூல்ஸ மதிக்காம பண்ற வேலையெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தயவு செய்து இதுக்கப்புறம் வந்து நீங்க எந்த வேலையும் செய்யாதீங்க. ஜாலியா எந்திரிங்க, குளிங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க. டாஸ்க் வந்தா டாஸ்க் பண்ணுங்க. உங்க வேலைய நீங்க பாட்டுக்கு வந்து பார்த்துக்கோங்க. அப்படிங்கிற மாரி கனியக்கா ஃபயர் விட்டுருந்தாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிளாப் பண்ணியே தீரணும் கனியக்கா அவர்களுக்கு. பட் வியானா எதிர்த்து கேள்வி கேட்டதுக்கான காரணங்கள் என்னன்னா, காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள ரொம்ப ஓவர் புஷ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து வேலை செய்யாமலாம் கிடையாது. காலையிலேருந்து நெறைய வேலைகள் வந்து செஞ்சுட்டாங்க. பட் இருந்தாலுமே டார்கெட் பண்ணியே தீரணும். அவங்க வந்து வேலை செஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி, எஃப்ஜே ஒரு பக்கமும், ஆதிரை ஒரு பக்கமும் ஒரு டென்ஷன் பண்ணிட்டாங்க அவங்கள. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மாரி காண்டாயி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கனியக்கா வந்து வியானா கிட்ட வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து ஆதிரை வந்து மறுபடியும் வியானா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஏன் நீ எல்லாம் இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல வந்து இருந்ததே இல்லையா? நல்லா சாப்பிட்டு தானே சாப்பிட்டீங்க. நல்லா தானே இருந்தீங்க." அப்படின்லாம் வந்து எஃப்ஜே வேற இடையில இடையில வந்து பேசுனதுனால, வியானாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. "ஏங்க நீ கூட தான் இங்க வந்து இருந்த. இப்ப கூட தான் இருக்கிற. ஸோ நீ எல்லாம் வந்து சாப்பிடுறது இல்லையா?" அப்படி இப்படியெல்லாம் பேசுறது மட்டும் இல்லாம, கரெக்ட்டான தரமான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு டாஸ்க் குடுத்தீங்களா? லாஸ்ட் வீக்ல வந்து இவ்ளோ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு இவ்ளோ விஷயத்த வந்து நீங்க பண்ணீங்களா? அப்படிலாம் எதுவுமே பண்ணல. பட் இன்னைக்கு மட்டும் நீங்க பண்றீங்க அப்படின்னா என்ன ரீசன்? அப்படிங்கிற மாரி கரெக்ட்டா நச்சுன்னு வந்து கேட்டிருந்தாங்க வியானா அவர்கள். ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓவரா பண்றாங்களோ அப்படிங்கிற மாரி வந்து இருக்கு. ஸோ அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வியானா போட்டு உடைச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே உங்களுக்கு என்ன பிரச்சனை? கை க்ளவுஸ் போட்டுக்கோங்க. கை க்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் குப்பை அள்ளுறதுலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கப்புறம், கை க்ளவுஸ் எடுத்துன்னு வந்து குடுக்குறாங்க. அந்த பிரச்சனை வந்து முடியுது. அதுக்கப்புறம் வியானா வந்து பயங்கரமா புலம்பி தள்ளுறாங்க. என்ன புலம்பி தள்ளுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு நல்லவர், ஒரு மதர் தெரேசா அம்மா, ஒரு பாடகர், ஒரு அடாவடியான பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்காங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பாட்டு வேற பாடுறாங்க. ரொம்ப தப்பு இதெல்லாம். சாப்பிட்ட சாப்பாட யாராவது இவ்வளோ சாப்பிட்ற, இப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆனா இவங்கலாம் சொல்லி காட்டுறாங்க. இவங்கலாம் மனுஷங்களா? அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கேட்டிருந்தாங்க. லக்ஸரி கொடுத்தாங்க. நாங்க வந்து சாப்பிட்டோம் தான். யாரு குடுத்தா? பிக் பாஸ் குடுத்தாரு. நாங்க சாப்பிட்டோம். நீங்க குடுத்தா நீங்க என்ன சாப்பிடவா மாட்டீங்க? அப்படின்ற மாதிரி எல்லாம் வியானா இன்னைக்கு தேக்கி விட்டுருந்தாங்க. அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி விஜய் பார்வதியும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கான எபிசோட் வந்து பயங்கர ஜாலியா வந்து போயிட்டுருந்து. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்க வந்து நைட் ஈவினிங் வந்து தொடங்கியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் என்ன டாஸ்க் அப்படிங்கிற மாரி தான் வந்து இருக்கும். ஏன்னா இந்த வாரமெல்லாம் செம போர் அடிக்கும். இது ஆக்சுவலா ஒரு ஃபெயிலியர் டாஸ்க் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆவணும். சீசன் 6ல ஒரு ஹிட் அடிச்சுச்சுங்க. அவ்வளோதான். மத்தபடிக்கு 7, 8ல எதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒண்ணும் பெருசா ஹிட் அடிச்ச ஒரு டாஸ்க் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. வேணா
மாறி மாறி பிடிச்சி இழுத்துப்பாங்க, அடிச்சுப்பாங்க. அந்த விஷயங்கள் வேணால் நடக்குமே தவிர மற்றபடிக்கு டாஸ்கில் சுவாரஸ்யமெல்லாம் பெருசாக வந்து இருக்காது. அடிச்சுக்கிட்டா, உதச்சிக்கிட்டா, திட்டிக்கிட்டா வேணால் வந்து சுவாரஸ்யம் இருக்குமே தவிர மற்றபடிக்கு இல்லை. பிக் பாஸ் எல்லாருமே வந்து கோவப்படுறதுக்காகவும் சண்டை பிடிக்கிறத பார்க்குறதுக்காக மட்டுமே பார்க்குறதில்ல. அவங்க வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் குறைவான விஷயங்கள் தான் நடக்க போகுது. அப்புறம் என்ன, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் கம்பெனி, ஜூஸ் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிற மாதிரியும், அதே மாதிரி பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து கேன் எடுத்து அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் அதில் ஊற்றி அதுக்கப்புறம் அது குவாலிட்டி செக்கிங் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்சியஸாக சில வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப அழகாக வந்துருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து காயினும் கிடச்சிருந்தது. குறிப்பாக சபரிநாதனுக்கு, சுபிக்ஷாவுக்கு, அதுக்கப்புறம் யார் ரம்யாவுக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ ஆதிரேக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருந்தது. ஆதிரேக்கு 2 கிடச்சிருந்தது. சபரிநாதனுக்கு 1 தான் கிடச்சிருந்தது. அதே மாதிரி சுபிக்ஷாவுக்கு 2 கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ யார் அதிகப்படியான சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வாரத்துடைய அதாவது நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்கு வந்து போவாங்க. இல்லைனா வந்து தலைவர் போட்டியில் தகுதி பெறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த விஷயங்கள். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு நம்ம ரிவ்யூ தான் பார்த்துட்ருக்கோம். அது அப்படியே எக்ஸ்பிளைன்லாம் வந்து பண்ணல. ஓகே கைஸ், இன்றைக்கி நடந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.